நான் ரட்சிப்படைய வழி என்ன? நீங்கள் பசியாய் இருக்கிறீர்களா? சரீரத்தில் அல்ல, உங்கள் ஆத்மாவில் ஏதும் பசி இருப்பதை உணர்கிறீர்களா? உங்களுக்குள் ஏதோ திருப்தி அடையா ஆழ்ந்த பசி இருக்கிறதா? அப்படியானால் இயேசுவே அதற்கு ஒரே வழி. இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். யோவான் அதிகாரம் 6 வசனம் 35. நீங்கள் குழம்பி உள்ளீர்களா? உங்கள் வாழ்க்கைக்கான பாதையையும் அர்த்தத்தையும் இன்னும் கண்டு கொள்ளவில்லையா? மின் விளக்குகளை யாரோ அணைத்தது போல சுவிட்ச் எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் தேடி தவிக்கிறீர்களா? அப்படியானால் இயேசுவே உங்களை காப்பாற்ற, அதாவது ரட்சிக்க ஒரே வழி. இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் அதிகாரம் 8 வசனம் 12. உங்களுடைய வாழ்க்கை பூட்டப்பட்டது போல் உணர்கிறீர்களா? பல கதவுகளை தேடி அலைந்தும் அதை திறந்து பார்க்கும்போது மறுபக்கம் வெற்றிடமாக, அதாவது வெறுமையாக, அர்த்தமற்றதாக உள்ளதா? அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கான நுழைவாயிலை தேடுகிறீர்களா? அப்படியானால் இயேசுவே மீட்புக்கான ஒரே வழி. இயேசு சொன்னார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் அதிகாரம் 10 வசனம் 9. உங்களை மற்ற மனிதர்கள் கீழே தள்ளுகிறார்களா? உங்கள் உறவு வெறுமையாக, அதாவது காலியாக உள்ளதா? உங்களை மற்றவர்கள் பயன்படுத்திவிட்டு தூசியைப் போல எரிந்திருக்கிறார்களா? அப்படியானால் இயேசுவே உங்களை விடுவிக்க வழி. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யோவான் அதிகாரம் 10 வசனங்கள் 11, 14. வாழ்க்கைக்கு பின்னர் என்ன நடக்கும் என உங்களுக்கு தெரியவில்லையா? கெட்டு அழிந்து போகிற நிரந்தரமில்லாத வாழ்க்கையை வெறுக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்று அதிகமாக யோசிக்கிறீர்களா? நீங்கள் மரித்த பின்பு நித்தியமாக வாழ விரும்புகிறீர்களா? அதற்கு இயேசுவே வழி. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். யோவான் அதிகாரம் 11 வசனங்கள் 25, 26. எது வழி? எது சத்தியம்? எது ஜீவன்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் அதிகாரம் 14 வசனம் 6. உங்களுக்கு இருக்கும் பசி ஆத்தும பசி. உங்கள் பசியை ஆற்ற இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். காரிருளை அகற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நிறைவான அல்லது திருப்தியான வாழ்க்கையின் திறவுகோல் இயேசு ஒருவரே. நீங்கள் தேடும் உற்ற நண்பனும் நல்ல மேய்ப்பனுமாக இயேசு இருப்பார். இப்பூமியிலும் மறுபூமியிலும் இயேசு உங்களுக்கு வாழ்வாக இருப்பார். இயேசுவே உங்கள் மேய்ப்பர், அதாவது இரட்சகர். நீங்கள் பசியாக இருப்பதற்கான காரணம், இருளில் நீங்கள் உங்களை தொலைத்து விட்டீர்கள். நீங்கள் தேவனை மறந்து அவரை விட்டு விலகி சென்றதால் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழுகிறீர்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்தபடியால் தேவனை இழந்தோம். புலம்பல் அதிகாரம் 7 வசனம் 20 மற்றும் ரோமர் அதிகாரம் 3 வசனம் 23. உங்கள் இருதயத்தில் காணப்படும் வெற்றிடம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இல்லாததினாலேயே. நம் பாவத்தின் நிமித்தமாக தேவனுடன் இருக்கும் உறவை இழந்தோம். நம் பாவமும் நித்தியமாக இம்மையிலும் மறுமையிலும் தேவனை நாம் இழக்க காரணமாகி போனது. ரோமர் அதிகாரம் 6 வசனம் 23 மற்றும் யோவான் அதிகாரம் 3 வசனம் 36. இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? மீட்படைய, அதாவது ரட்சிப்படைய இயேசுவே வழி. நம் பாவங்களை எல்லாம் இயேசு தம்முடைய சரீரத்தில் சுமந்து ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 21. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் இயேசு மரித்தார். ரோமர் அதிகாரம் 5 வசனம் 8. நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்தார். ஏசாயா அதிகாரம் 53 வசனம் 5. 3ஆம் நாளில் நம்முடைய ஆண்டவர் இயேசு பாவத்தையும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ரோமர் அதிகாரம் 6 வசனங்கள் 4, 5. இவையெல்லாம் ஏன் செய்தார்? இயேசுவே அதற்கான பதிலை கூறினார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவன் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. யோவான் அதிகாரம் 15 வசனம் 13. இயேசு மரித்தது நாம் வாழ்வடையவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காகவே மரித்தார். மரித்த பின் உயிர்த்தெழுந்தார் என்பதை சந்தேகமின்றி நம்பினால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் சுத்தமாக கழுவப்பட்டு நீங்கள் புதிதாகுவீர்கள். பின் உங்கள் ஆத்தும பசி நீங்கியிருப்பதை உணர்வீர்கள். வெளிச்சம் உதிக்கும். உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அர்த்தமுள்ள வாழ்வை காண்பீர்கள். உங்கள் உற்ற தோழன்
நல்ல மேய்ப்பனாக இயேசு உங்கள் வலதுபுறம் இருப்பார். மரணத்தை குறித்த பயமில்லாத வாழ்வு கிடைக்கும். இன்று மரித்தாலும் அடுத்த வினாடி கண் பரலோகில் இயேசு கிறிஸ்துவின் அருகில் திறக்கும் என்ற நிச்சயம் கிடைக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் அதிகாரம் 3 வசனம் 16. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.